ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டைக்காய் பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியலை பார்த்துடலாம். 1 கப்பு சுண்டைக்காய், 1 கப் உளுந்து, 1/2 கப் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 4 கொத்து கருவேப்பிலை, 1 குண்டு புளி, 5 பல் பூண்டு, 6 to 7 வரமிளகா. பார்த்திங்கன்னா கடாயை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி காய வைப்போம். கடாயை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி காய வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா காஞ்ச எண்ணெயில் காஞ்ச மிளகாயை போட்டுப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாயை போடுவோம். காஞ்ச மிளகாயை போட்டுட்டு காஞ்ச மிளகாயில் நம்ம காம்பு எடுத்துகிட்டு போடணும். காம்பு எடுத்துகிட்டு போட்டால் தான் அதோடய ஃப்ளேவர் உள்ளே இறங்கும். இப்போ அதை வதக்கலாம். பார்த்திங்கன்னா மிளகா நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. அதுதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மிளகா வதங்கினதை தனியான ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்தை போட்டுக்கலாம். அதே எண்ணெய் ஊற்றினதில் உளுந்தை போட்டு அதையும் நம்ம நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அது கூடயே கடலை பருப்பையும் போட்டுக்கலாம். கடலை பருப்பை போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வறுக்கணும். இந்த நல்லா வறுத்தாதான் நம்ம நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த தனியா, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி இதையும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது நல்லா வறுத்துருச்சு. இப்போ நல்லா ஸ்மெல்லு. இப்போ இந்த ஸ்மெல்லு நல்லா இதாகையில் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வாங்க இதை அப்படியே ஃபுல்லாக இறக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வதக்கினதை வதக்கி வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா புளி அந்த குண்டு புளி, கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு, அப்புறம் இதெல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா இதை வதக்கி எடுத்துப்போம். பாருங்க, நல்லா புளியை உடச்சி விட்டு அதோட ஃப்ளேவராக வதக்கணும். பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு இதுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அதே இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சுண்டைக்காயை கொட்டிக்கலாம். சுண்டைக்காயும் கொட்டி நம்ம நல்லா இப்போ வதக்கலாம். பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பார்த்திங்கன்னா சுண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் நல்லா வதந்துருச்சு. இப்போ அதில் வச்ச வாசனைலாம் போய் எப்படி கலர் ஆகிடுச்சு பாருங்கள். சுண்டைக்காய் இது மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச பருப்பு இல்லையெல்லாம் போட்டு நான் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு போட்டு அரைச்சதெல்லாம் நல்லா குறன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு, கருவேப்பிலை, புளியை சேர்த்து அரைச்சிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ அந்த பொடியோட நம்ம வறுத்து வச்ச சுண்டைக்காயும் போட்டு அரைச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே சுண்டைக்காய் பொடி நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு. இதை இது மாதிரி நெய் ஊற்றி கலக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிடாத குழந்தை கூட சாப்பிடும். இது ரொம்ப நல்லது. இது இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளமுக்கும் ரொம்ப நல்ல மருந்து மாதிரி. சுண்டைக்காய் குழம்புல போட்டால் சாப்பிடல, கூட்டு வச்சா சாப்பிடலன்னா இது மாதிரி பொடி அரைச்சி கொடுத்து வருங்க. டாட்டா, பாய் பாய். இது மாதிரி அடுத்த ரெசிபியில் சந்திப்போம்.